இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிபர். நேற்று ஏப்ரல் 30 ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. டெல்லியில் நடந்த அந்த ஒன்றிய அமைச்சரினுடைய அந்த கேபினெட் மீட்டிங்ல வரக்கூடிய மக்கள் தொகையோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே, இன்னும் சொல்ல போனோம்னா 2014க்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு தீவிரமான கோரிக்கையாக இருந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு வழியாக ஒன்றிய அரசு எடுக்க தயாராக இருக்கும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாஜகவினரும் அல்லது பாஜகவினுடைய முதலமைச்சர்களாக இருக்கட்டும் அல்லது பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராகத்தான் பல்வேறு விதமான கருத்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலேயே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு முக்கியமான குற்றச்சாட்டையும் அவர் வச்சிருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல திடீரென்று பாஜக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைவது என்ன? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு நாங்க தான் காரணம் சொல்லி பல்வேறு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே இது யாரினுடைய வெற்றி? இத்தனை நாள் எடுக்காத பாஜக தற்பொழுது எடுப்பதற்கான ஒரு முக்கியமான காரணங்களாக என்ன? இது எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியில் நம்ம விரிவா பார்க்கலாம். Milky Mist, sweeten contents to milk. நேற்று ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த கேபினெட் மீட்டிங்ல எடுத்த ஒரு முக்கியமான முடிவுகள் குறித்து தொடர்ச்சியாக அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே வந்திருந்தார். அதுல முக்கியமா அவர் குறிப்பிட்டது என்னன்னா, கேபினெட் கமிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. சமூகம் மற்றும் நம்ம நாட்டினுடைய பரவலான வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் அப்படின்றதையும் அவர் குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ கடந்த காலங்களில் நம்மளே பார்த்திருப்போம், பாஜகவினர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பல்வேறு விதமான எதிர்ப்பு கருத்துக்களை தான் வச்சிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியான எதிர்க்கட்சிகளினுடைய அழுத்தம், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து திமுகவா இருக்கட்டும் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில கட்சிகளா இருக்கட்டும், இவர்களினுடைய தொடர்ச்சியான அழுத்தம், அது மட்டும் இல்லாம தேசிய அளவில் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக எல்லா தேர்தல் பிரச்சாரங்களையும் முன் வச்சிருந்தாரு. குறிப்பாக ஒன்றிய அமைச்சரினுடைய செக்ரட்டரியா இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது ஒன்றிய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான பதவிகளா இருக்கட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய 90% மக்களினுடைய அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது அவங்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் அந்த அதிகாரத்தை அவங்க எந்த அளவுக்குமே பாத்தீங்கன்னா அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு பிரச்சாரத்தை ராகுல் காந்தி வச்சுட்டு வந்தாரு. வெறும் மக்களவை தேர்தலில் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நடந்த மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நேற்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்தும் சரி அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுமே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்கிறாங்க. நேற்று அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பேசும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு. அந்த விஷயமானது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசை நோக்கி எழுப்பக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களே பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே நேற்று அவரினுடைய அறிவிப்பின் மூலமாக நமக்கு தெளிவாகவே தெரியுது. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, as per Article 246 of the Constitution of India, the subject census is the listed of 69 in the Union list in the 7th schedule. According to the Constitution of India, the census is a union subject. Some state have conduct surveys. I am repeating, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். I am repeating the word survey to enumerate caste அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 246வது பிரிவின் கீழே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது பார்த்தீங்கன்னா ஒன்றிய பட்டியல தான் இருக்கு அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒன்றிய பட்டியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், அது ராணுவமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும் அல்லது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இது மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே நாடாளுமன்றத்துக்கு அல்லது ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் எடுப்பதற்கான ஒரு அதிகாரம் இருக்கு அப்படின்றத அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அந்த இடத்துலயே போட்டு உடைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சில மாநிலங்கள் எடுத்திருக்காங்க, ஆனா அது பேர் பாத்தீங்கன்னா காஸ்ட் சர்வே அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. சில மாநிலங்கள் சரியாக கணக்கு எடுத்திருக்காங்க, சில மாநிலங்கள் பாத்தீங்கன்னா சில தவறுகள் அப்படின்றது இருக்கு அப்படின்றதையும் அவர் குறிப்பிடுறாரு.
அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்றத வந்து ஒன்றிய அமைச்சரே வந்து வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. அப்போ கேஸ்ட் சென்சஸுக்கும் கேஸ்ட் சர்வேக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து ஒன்றிய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா 100% வந்து 100% இல்லைனாலும் ஒரு 95% மேல அக்யூரேட்டான ஒரு டேட்டா மட்டும் இருக்கும். அவர்கள் எல்லா மக்கள்கிட்டயுமே போயிட்டு அவங்களுடைய பொருளாதார நிலையா இருக்கட்டும், அவருடைய சமூக நிலையா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுவே கேஸ்ட் சர்வே அப்படின்னும் பொழுது அந்த அளவுக்கு ஒரு அக்யூரசியான நம்பர் வந்து அந்த இடத்துல இருக்காது. அதைத்தான் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு. அப்போ மாநில அரசு எடுக்கக்கூடிய அந்த டேட்டாஸ்ல வந்து பெரும் அளவுக்கு பாத்தீங்கன்னா சில குளறுபடிகள் இருக்கிறதுனால ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா துல்லியமா இருக்கும் அப்படின்றது வந்து அஸ்வினி வைஷ்ணவினுடைய பேச்சின் மூலமாக நமக்கு கிளியரா தெரியுது. இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது, கடந்த 5 ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மாநில அரசு தான் வந்து கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, அல்லது அன்புமணி அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசே வந்து நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. அதற்கு முக்கிய காரணமாக அமைவது பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து நீதிமன்றத்தால வந்து நிராகரிக்கப்பட்டது. அப்போ அதற்காக, அதாவது அந்த 10.5% இடஒதுக்கீட்டை வந்து காப்பதற்காகவாவது அல்லது 69% இடஒதுக்கீட்டையும் காப்பாற்றுவதற்காகவும் மாநில அரசு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு வந்தாங்க. அதற்கு வந்து தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, இதுக்கு வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு பாத்தீங்கன்னா, உங்க கையிலேயே அதிகாரம் இருக்கும்பொழுது நீங்க ஒன்றிய அரசை வந்து எடுக்கிறதுன்றது வந்து ஏமாத்து வேலை அப்படின்றத வந்து அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதே வந்து பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாருன்னா, முதலமைச்சர் வந்து பொய் சொல்றதை வந்து முதல்ல நிறுத்தணும், நீங்க வந்து முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது விருப்பம் இருக்கா இல்லையா, நடத்துவீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இதே தாவேகா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, ஒன்றிய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது நடத்தணும், அதே மாதிரி நீங்க கேஸ்ட் சர்வே அப்படின்னு ஒன்று எடுங்க அப்படின்றதையும் வந்து அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. இதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் என்னன்னா, நீங்களே மாநில அரசே நீங்க எடுங்க, ஒன்றிய அரசு தான் எடுக்க மாட்டாங்களே, அதனால நீங்க எடுங்க, நீங்க வந்து தப்பிக்கிற வேலையை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ ஒட்டு மொத்தத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு தெளிவான பதிலே வந்து கொடுத்திருக்காரு. அப்போ இனி வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து முழு பொறுப்பும் சரி அதிகாரமும் சரி ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. இன்னும் தெளிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கடந்த மாதம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில வந்து ஒரு வழக்கு வந்து ஒன்று நடந்தது. ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை கிளையில வந்து எல்லா மாநிலங்களும் குறிப்பா பாத்தீங்கன்னா தெலுங்கானா, பீகார், கர்நாடகா இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டாங்க, அதே மாதிரி தமிழ்நாடும் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது, அது ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெள்ள தெளிவான ஒரு தீர்ப்பையும் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய மின்னம்பலத்திலே அதை பத்தி ஒரு முழுமையான ஒரு காணொலியும் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இதற்கு மேல வந்து ஒன்றிய அரசுக்கு தான் அந்த முழு அதிகாரமும் இருக்கு அப்படின்றத வந்து தெள்ள தெளிவாகவே நம்மளுக்கு தெரியுது. அடுத்ததாக பார்க்கும்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சில வரலாற்றை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக ஒரு முழுமையான சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது, அதாவது எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு சதவீதம் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அக்யூரேட்டான ஒரு டேட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா 1931ஆம் ஆண்டு தான் வந்து எடுக்கப்பட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல தான் எடுக்கப்பட்டது. அதன் பிறகு 1941ஆம் ஆண்டுமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது வந்து உலக போருக்கு மத்தியில நடத்தப்பட்டதனால அந்த டேட்டாவையும் பாத்தீங்கன்னா முழுமையாக வந்து வெளியிடல. இதன் பிறகு 1947ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு வந்து இந்தியா வந்து குடியரசும் அடையுது. அப்போ 1951ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதல் சர்வே அப்படின்றது வந்து எடுக்கப்படுது. ஆனா இந்த முதல் சர்வேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுல எஸ்சி எஸ்டி இந்த ரெண்டு சமூகங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதாவது மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சமூகங்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ற அடிப்படையில தான் அந்த ஒரு கணக்கெடுப்புன்றது எடுக்கப்பட்டது. ஆனால் மற்ற சமூகங்கள், ஓபிசி சமூகங்களோ அல்லது ஓசி சமூகங்களோ, இவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது வந்து அதுல வந்து சேர்க்கப்படல. அதை தவிர்த்துட்டு தான் அதன் பிறகு வந்து இந்த மக்கள்
மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது 1951ஆம் ஆண்டுன்றது எடுக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஓபிசி தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கைகள் மேல கோரிக்கையா வச்சிருந்தாங்க. ஆனா கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓபிசி சமூகங்களுடைய எண்ணிக்கை தொடர்பாக எந்த விதமான ஒரு கணக்கெடுப்பும் வந்து எடுக்கப்படல. அதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கோரிக்கைகளின் அடிப்படையில் வந்து 2009ஆம் ஆண்டு அன்றைய சட்டத்துறை அமைச்சரான வீரப்ப மொய்லி அவர்கள் வந்து அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து சாதியும் சேர்த்து நம்ம வந்து கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவுக்கு வந்து மன்மோகன் சிங் அனுப்புறாரு. அந்த குழு பார்த்தீங்கன்னா அந்த சாதியின் அடிப்படையில் எண்ணக்கூடிய அந்த மக்கள் தொகையை வந்து நிராகரிக்கிறாங்க. அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா அன்றைய உள்துறை அமைச்சரான ப. சிதம்பரம் அவர்களும் பல்வேறு விதமான சிக்கல்கள் இதுல இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு வந்து ஒன்றிய அரசால ஒரு ஆணையம் வந்து நியமிக்கப்படுது. அன்றைக்கு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து அன்றைக்கு சாதிகளையும் வந்து எண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே விடல. அதன் பிறகு 2014க்கு அப்புறம் ஆட்சியில் வந்து பாஜக வருது. இந்த 11 ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான டேட்டாஸையும் வந்து இப்போ வரைக்கும் வந்து வெளியிடல. வேற சில திட்டங்களுக்காக அந்த டேட்டாஸை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனால் பாஜக தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா இந்த டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு எண்ணிக்கையில இல்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2011ல எடுக்கப்பட்ட டேட்டான்றது கிட்டத்தட்ட 97% அக்யூரேட்டா எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா. ஆனால் பாஜக சொல்றது என்னன்னா இது வந்து சரியான டேட்டாவா இல்ல அப்படின்றது அவங்க சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஆனால் இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021ஆம் ஆண்டு வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல வந்து நீங்க ஓபிசி கம்யூனிட்டியினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்றா இருக்கு. அதனால அவர்களையும் இந்த கணக்கெடுப்புல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனால் அதற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் இந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படின்றது தேவையே இல்லை அப்படின்றத வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்போ இந்த 11 ஆண்டுகளை நம்ம பார்க்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா இந்த 6 ஆண்டுகளை பார்க்கும் பொழுது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான ஒரு கோரிக்கைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தோல்வியை வந்து அந்த இடத்துல சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50%க்கும் குறைவான எண்ணிக்கையில தான் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் நடைபெறுது. குறிப்பாக ஓபிசிகளுக்கு வந்து அதிக அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது முக்கியமான துறைகளில் வந்து அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்ற ஒரு குரல் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு. அதற்கு வந்து முக்கியமாக தமிழ்நாட்டிலிருந்தும் சரி அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநில கட்சிகளும் சரி அல்லது காங்கிரஸ் கட்சியும் சரி இவர்களினுடைய தொடர்ச்சியான ஒரு அழுத்தமும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. ஸோ இந்த அடிப்படையில் தொடர்ச்சியான வரக்கூடிய அழுத்தங்கள் மூலமாகத்தான் ஒன்றிய அரசு இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்றது நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. இப்போ 2021ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. காரணம் வந்து கோவிட் பெருந்தொற்று அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இப்போ இதுல நமக்கு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா ஒன்றிய அரசு எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக அமையுது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் போட்ட ஒரு ட்வீட்லயே வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா என்னைக்கு நீங்க இந்த மக்கள் தொகையை வந்து எடுக்க போறீங்க அல்லது எப்போ வந்து இதை முடிக்க போறீங்கன்ற எந்த விதமான ஒரு கிளாரிட்டியும் வந்து கொடுக்கல. இது பீகார் தேர்தலுக்காக எடுக்கப்படுற ஒரு அறிவிப்பா அப்படின்றதையும் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டே வந்து நிதிஷ்குமார் அவர்கள் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் இவர்களுடைய மகா கூட்டணியில வந்து அரசுல தான் அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது முதல்ல தொடங்கினது வந்து நிதிஷ்குமார் அவர்கள் தான். அதன் பிறகு அவர் பாஜகவில் சேர்ந்துட்டாருன்றது வேற விஷயம். அதன் பிறகுதான் ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களுமே வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக அழுத்தங்கள் கொடுத்துட்டு வந்தாங்க. சில மாநிலங்களும் எடுத்தாங்க. ஸோ இந்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இப்போ மோடி அரசாங்கம் வந்து இந்த ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்காங்க இல்லையா? இதை சரியாக செய்வீங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு இதற்கான நிதியையும் ஒதுக்கணும் அப்படின்றதையும் வந்து பல்வேறு கட்சிகளினுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மக்கள் தொகையோட சேர்ந்து நடக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக வேறு சில சிக்கல்களும் வந்து இந்த இடத்துல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கம் வந்து வரக்கூடிய டீலிமிட்டேஷனை மையப்படுத்தியும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்கு. இதை தாண்டி இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்றது நடத்திட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீடுன்றது கொடுக்கணும். இது மட்டும் இல்லாம இடஒதுக்கீட்டினுடைய அந்த அளவுன்றது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். சில சமூகங்களுக்கு அதிகரிக்கும், சில சமூகங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான
சிக்கல்களும் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரியான விவாதங்களும் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு தீர்வை வந்து கொடுத்திருக்காரு. குறிப்பாக அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அந்த பிரஸ் மீட் கொடுத்ததுக்கு அப்புறமா ராகுல் காந்தி நேத்து வந்து ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு. குறிப்பாக இடஒதுக்கீடு 50% மேல தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திரா சஹானி வழக்கு வந்து ஒன்று வந்திருக்கு இல்லையா. அப்போ இந்த 50% மேல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து பல்வேறு மாநிலங்களையும் சரி அல்லது அகில இந்திய அளவுக்கும் சரி இந்த இடஒதுக்கீடு உயர்த்தப்படல. அதுல வந்து தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு விதிவிலக்கா இருக்கு. அந்த 50% அப்படின்றது நீக்கப்படணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை வந்து ராகுல் காந்தி வைக்கிறாரு. ஸோ 50% இடஒதுக்கீடு வந்து நீக்கப்பட்டால், அதாவது அது வந்து 60ஆகவோ 70ஆகவோ நீக்கப்பட்டால் எல்லா சமூகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா பரவலாக அனைவருக்குமான சமூக நீதின்றது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இதை தாண்டி ஆர்டிகல் 15ல இருக்கக்கூடிய 5வது பிரிவில் வந்து தனியார் துறைகளிலுமே இந்த இடஒதுக்கீடு தேவை அப்படின்றதையும் வந்து ராகுல் காந்தி குறிப்பிடுறாரு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிக அளவுக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்தில் நடந்திருக்கு. அப்போ பிரைவேட்டைசேஷன், உதாரணத்துக்கு ஒரு அரசு துறை இருக்கு, அந்த துறை வந்து அரசு துறை இருக்கிற வரைக்கும் அங்க இடஒதுக்கீடுன்றது வந்து பின்பற்றப்படும். அதுவே தனியார் மயமாக்கப்பட்டால் அந்த இடத்துல இடஒதுக்கீடுன்றது பின்பற்றப்படாது. அப்போ இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான துறைகள் வந்து தனியார் துறைகளாக இருக்கக்கூடிய சூழல்ல அந்த இடத்துலையும் இடஒதுக்கீடுன்றது பின்பற்றப்படணும் அப்படின்றதையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா வந்து ராகுல் காந்தி முன்வைக்கிறார். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற சூழல்ல வந்து நேற்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ஒரு விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் வரைக்குமே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக கடந்த காலத்தில் எந்தெந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க பேசின காணொலிகள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் ஃபுல்லாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. முதல்ல பார்க்கும்பொழுது ஒன்றிய அமைச்சரான நிதின் கட்கரி அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வில் கிக் தோஸ் ஹூ வில் டாக் அபவுட் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது, அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக யார் பேசினாலும் நான் வந்து எட்டி உதச்சிடுவேன் அப்படின்றத வந்து ஒரு விழாவில் வந்து அவர் பேசியிருக்கார். அடுத்ததாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக என்ன பேசியிருக்காருன்னா, those who talk about caste census are trying to play divisive politics அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது பிளவவாத அரசியலை வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது இந்துக்களை வந்து ஒற்றுமையா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதே வந்து மத்திய பிரதேச மாநிலத்தினுடைய பாஜக முதலமைச்சரான மோகன் யாதவ் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் யூஸ்லெஸ் டு கண்டக்ட் எனி சச் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுனால எந்த விதமான ஒரு பலனும் இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. இதே வந்து பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சம்மித் பாத்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் இஸ் அ நோ கேஸ்ட் சிஸ்டம் இன் இந்தியன் சொசைட்டி, ஐ எம் அகெயின்ஸ்ட் கேஸ்ட் சென்சஸ். அதாவது இந்தியாவில் வந்து இந்த சாதின்ற ஒரு விஷயமே நம்மளுடைய சமுதாயத்தில் இல்லை அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. நான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவன் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இதே வந்து பாஜகவினுடைய ஹிமாச்சல பிரதேச எம்பியான கங்கனா ரனாவத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது வந்து இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், அதற்காக தான் ஒரு டூல் கிட்டாக எதிர்க்கட்சிகள் பயன்படுத்துறாங்க அப்படின்றதையும் வந்து நியூஸ் 24 ஒரு நேர்காணல வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக ராஜஸ்தானினுடைய முதலமைச்சரான பஜன்லால் சர்மா என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாலிசியை வந்து இப்போ வந்து அவங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது கேஸ்ட் சென்சஸ்ன்றது பார்த்தீங்கன்னா முதல்ல பிரிட்டிஷ் காலத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டது இல்லையா, அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்கன்றத அவர் சொல்றாரு. கடைசியாக நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 தேர்தலில் இந்த கேஸ்ட் சென்சஸை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்துக்களை பிளவுபடுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லியிருந்தார். இதே நேர்காணல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படின்றது வந்து ஒரு அர்பன் நக்சல் தாட் அப்படின்றதையும் வந்து, அதாவது அர்பன் நக்சலினுடைய ஒரு சிந்தனை அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை தான் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்றதையும் வந்து ஒரு வழியாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வரும் காலங்களில் இவர்கள் எப்போ எடுப்பாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஏன்னா 2021 எடுக்க வேண்டியது எடுக்கலை, அடுத்து 2031 அவங்க எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் வந்து விசிகாவினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாகவும் எடுத்திருக்காரு. வரும் காலங்களில் இது எதை நோக்கி போகுது, உண்மையாகவே சமூக நீதிக்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்றது நடத்தப்படுதா அப்படின்றதையும் வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒன்றிய அரசினுடைய இந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் புலிவர். நன்றி, வணக்கம்.
இந்த அக்ஷய திருதியில உங்க லலிதாவோட வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. மார்க்கெட்ல இருக்கிற அத்தனை ஆஃபரையும் உங்க லலிதா விலையோட கம்பேர் பண்ணுங்க. Milky Mist, sweeten contents to milk. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.